பல பகுதிகளிலிருந்தும் சிலப்பதிகாரத்தை செவிமடுக்கும் அன்பு தமிழ் உள்ளங்களே, அனைவருக்கும் முதற்கண் என்னுடைய வணக்கம். 2 காண்டங்களை தாண்டி இப்போது வஞ்சிக்காண்டம் வந்திருக்கிறோம். வஞ்சிக்காண்டத்துல குன்றக்குறவை. இது ஒரு அருமையான பகுதி. சிலப்பதிகாரம் சங்க இலக்கியத்தை அடுத்து வந்த காப்பியம். காப்பியம் என்று சொல்வதை விட தொடர்நிலை செய்யுள் என்று சொல்ல வேண்டும். அதுதான் தொல்காப்பியர் வழங்குகிற பெயர், தொடர்நிலை செய்யுள் என்பது. இந்த தொடர்நிலை செய்யுள் என்பது பெரும்பாலும் ஆசிரிய யாப்புலதான் அப்போது அமைந்தது. சிலப்பதிகாரம், மணிமேகலை இவையெல்லாம் ஆசிரிய யாப்பில் நடந்தது. எழுதுவதற்கு இசைவான ஒரு யாப்பு இந்த ஆசிரிய யாப்பு. முதல்ல பாட்டு எழுதுகிறவர்களுக்கெல்லாம் அந்த சிலப்பதிகாரத்துல உரைப்பாட்டு மடைன்னு இப்ப நாம சொல்ல போறோமே, இந்த பகுதி நல்ல ஒரு எடுத்துக்காட்டு. இது போல எழுதலாம். இதுல இலக்கணத்துல ஒரு நெகிழ்வு உண்டு, எழுதி கொண்டே போகலாம். இந்த உரைப்பாட்டு மடை எழுதி பழகிட்டு அதற்கு பிறகு ஆசிரியப்பா எனைத்தடியானும் நடக்கும் என்று சொன்ன 3 சிறுமை. பெருமை என்பது உரைப்போர் உள்ள கருத்தின் அளவே பெருமைன்னா 1000 அடி கூட பாடலாம். மதுரை காஞ்சி மாதிரி 782 வரிகளால் அமைந்த மதுரை காஞ்சி இருக்கு. அது போல நெடுக பாடிக்கொண்டே போகலாம். வினை முடிவு மட்டும் அங்காங்கு சரியாக தொடரணும். நிறைய இப்படிப்பட்ட பாடல்கள்ல ஒன்றை பின்பற்றி கொள்ளலாம். பழைய பாடல்கள் எல்லாம் ஒரே வினைமுற்றுதான், கடைசியில போய் முடியும். அல்லது நடுவில் எங்கேயாவது முடிஞ்சா கடைசி பகுதி வந்து அதனை தழுவி கொள்ளும். நாம அப்படி எழுத வேண்டியது இல்லை. ஆங்காங்க அற்று முடித்து கொள்ளலாம். ஆசிரிய யாப்பிலே இல்லாவிட்டா படிப்பதற்கு அவ்வளவு இசைவா வராது. அதனால பிற்காலத்துல அது மாதிரி யாப்புல ஆசிரிய யாப்பை உடைத்து அங்கங்கே தொடர்களை முடித்து கொண்டு தொடர்ந்து வேறு வேறு தொடர்களை அமைப்பது ரொம்ப நல்லது, நல்ல முறை என்று சொல்லுவார்கள். இப்ப குன்றக்குறவை பார்க்க போறோம். இங்கே குன்றக்குறவர்கள், குறவர் அப்படின்னு சொன்னா அது குன்றவர் என்பதனுடைய மறு. குன்று மலை. குன்று என்பது பெருமலை இல்லை என்று பொருள். சிறு குன்று என்று அதனினும் சிறியதை சொல்லுவது வழக்கம். குன்றினணையாரும் குன்றுவர் குன்றுவர் குன்றியணைய செய்யும். திருவள்ளுவருடைய அந்த திருக்குறள் எவ்வளவு பெரிய நிலையில் இருந்தாலும் அவன் ஒரு சிறிய செயலை, வேண்டத்தகாத செயலை, ஒரு சிறிய செயலை செய்தானே ஆயினும் அவனுடைய மலை போன்ற குன்று போன்ற அவனுடைய நிலை அழிந்து குறுகி போய்விடுவான். எந்த அளவுக்கு? குன்றிமணி மாதிரி ஆயிடுவான். குன்றிமணி ஆகிவிடும். அவ்வாறு வள்ளுவர் சொல்லுவார். ஒரு திரைப்படத்துல அந்த காலத்துல மங்கையர்க்கரசின்னு ஒரு படம் வந்தது. அதுல சுரதா வசனம் எழுதியிருப்பாரு. உன்னுடைய செயலை கண்டு இந்த நாட்டின் குன்றுகள் கூட குனிந்து கொள்ளுகின்றனம்பா. அதாவது குன்று குனியுமா, கல்லா இருக்கு. அது போல அருமையான உரைநடை அதெல்லாம். அப்படியெல்லாம் ஒரு காலத்துல திரைப்படம் ஒரு அழகிய தமிழ் உரைநடையை வளர்த்த பாங்கை பார்க்கும். உரைப்பாட்டு மடை அதே போல. அதாவது உரைப்பாட்டு மடை என்றால் அளவில்லாது போவது என்று பொருள். உரைப்பாட்டு மடை ஒன்றும் இதுக்கு ஒன்றும் கணக்கு இல்லை, அடி கணக்கெல்லாம் இல்லை. இங்க உரைப்பாட்டு மடை, உரையும் பாட்டும் உரையும் உடையோர் சிலரே, மறையிலை போல மாய்ந்திசினோர் பலரேன்னாரு புறநானூற்றுல. பாட்டும் உரையும் இரண்டு கண்கள் நமக்கு. பாட்டும் உரையும் உடையோர் சிலரே. நம்ம இளங்கோவடிகள் உரைப்பாட்டு மடைன்னு இங்க எழுதுறாரு. இப்படி பல இடங்கள் அவர் உரை தழுவி செல்வதனால இந்த சிலப்பதிகாரத்தை உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள் என்று சொல்லுவது வழக்கம். ஆங்காங்கு உரை இடையிடையே வரும். அது உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள் என்று அதற்கு, இந்த காப்பியத்திற்கு, இந்த தொடர்நிலை செய்யுளுக்கு இன்னொரு பெயர். குருவி ஓப்பியும். இந்த சொற்கள்லாம் பாருங்க, இந்த சொற்கள்லாம் மறுபடியும் வழக்கிற்கு வரணும். குருவி ஓப்பியும் இப்ப எல்லாத்துக்கும் விரட்டுறதுதான். குருவியை விரட்டினான், காக்காயை விரட்டினான், கோழியை விரட்டினான் என்று எல்லாவற்றுக்கும் விரட்டுதல் என்ற ஒரு சொல். ஆனா இதற்கெல்லாம் வேறு வேறு வினைகள் இங்கு வந்து பொருந்துகின்றன என்பதை இந்த பாட்டுல பாருங்க. குருவி ஓப்பியும். குருவிய போ அப்படின்னா அது போயிடும். அது மிக மெல்லிய உயிர். அது உடனே பறந்து போயிடும். கிளி கடிந்தும்.
கிளி கொஞ்சம் பழகியது, திருட்டு பழகியது கிளி. அது திரைப்பணத்தை கவர்ந்து போவதற்காக, திரைக்கதிர்களை கவர்ந்து போவதற்காக வருவது. அதை என்ன செய்யணும்? அதை விரட்டணும். இப்ப விரட்டுறதுன்னு சொல்றது மாதிரி கிளி கடிந்தும் குன்றத்து சென்று வைகி, அந்த மலைப்பகுதிகளிலே சென்று தங்கி இருந்து, வைகி என்றால் தங்கி, வைகள் என்றால் பகல் என்று பொருள். அருவியாடியும் சுனை குடைந்தும் அளவுற்று வருவேமும், அளவுற்று களைத்து. அப்படி அங்க போய் நாங்கள்லாம் குறவர்களாகிய நாங்கள் இந்த மலைப்பகுதிக்கு சென்று தங்கியிருந்து அருவியாடி சுனை குடைந்து அளவுற்று வருவேமும். மலைவேங்கை நறுநிழலில் வள்ளி போல்வீர். அப்ப வேங்கை மரங்க, இது திருச்செங்கோடு என்ற பகுதியில நிகழ்கின்ற நிகழ்ச்சி இது. இப்ப அது கோவை மாவட்டத்தினுடைய ஒரு பகுதி திருச்செங்கோடு. அந்த திருச்செங்கோட்டுல இந்த நிகழ்ச்சி நடக்கிறது. மலைவேங்கை நறுநிழலின் வள்ளி போல்வீர். இந்த வள்ளி போல்வீர்ங்கிறதுக்கு அரும்பத உரைகாரர் குடியை போன்றவளேன்னு எழுதினார். வள்ளி வள்ளின்னு எழுதினார். வள்ளிங்கிறத வள்ளின்னு எழுதினார். ஆனா அப்படி சொல்லுவதை விட இது வள்ளி போல்வீர் என்று குறவர்கள் சொல்லுவது முருகனுடைய துணைவியா இங்கே வள்ளியை குறிக்கும். அது அந்த குறவர் குலத்தை சார்ந்தவள் என்ற அந்த பொருள் தான் இங்கு பொருந்தும். அப்படிதான் பொருள் சொல்ல வேண்டும். ஆனால் அரும்புத உரைகாரர் அப்படி அந்த காலத்துல எழுதியிருக்கிறார். வள்ளி போல்வீர் மனம் நடுங்க முலையிழந்து வந்து நின்றீர். அந்த உடம்புல அந்த மெய்ப்பாட்டை பார்த்து பாடுகிறான். உறவர்கள்லாம் பார்த்து உடனே மனம் நடுங்குகிறது. அது உடம்புல தெரியுது. மனம் நடுங்க முலையிழந்து வந்து நின்றீர். யாவிரோ, நீங்க யாரோ தெரியலையே. யாவிரோ என முனியாதே. யாவிரோ, இந்த எனங்கிற சொல்லி இணைப்பு இடைச்சொல்னு பேர் இதுக்கு. இடைச்சொற்கள்ல எனங்கிறது ரொம்ப ஆற்றல் மிகுந்தது. ரெண்டு உரையாடல்களை இணைப்பதற்கு பயன்படும். ஒரு இடத்துல ஒரு உரையாடலை நிறுத்துவதற்கும் மற்றொன்றை தொடங்குவதற்கும் அது பயன்படும். யாவிரோ என, அவங்க அப்படி கேட்க, என கேட்க என்று பொருள். முடியாதே, அதற்காக ஒரு சிறிதும் வெகுளவில்லை. அப்படியா? யாவிரோ என முனியாதே. கண்ணகிக்கு இப்போது சீற்றம் குறைந்து போய்விட்டது. அங்க அடற்படுகாதையில பார்த்த கண்ணகி இல்ல, இப்ப மனம் நடுங்க வந்து நிற்கக்கூடிய கண்ணகி. முனியாதே மணமதுரையோடு அரசு கேடுற. இந்த மணமதுரை என்பதற்கு கல்யாண மதுரைன்னு எழுதினாரு அரும்பத உரைகாரர். அது கல்யாணம்னு அவர் எதை சொல்றாருன்னா மீனாட்சி கல்யாணத்தை சொல்றார். சோமசுந்தரனார் அங்கிருந்து வந்து சோமசுந்தர கடவுள் மீனாட்சியை வந்து திருமணம் செய்து கொள்ளக்கூடிய புராண நிகழ்ச்சியை அடிப்படையாக வைத்து அரும்பத உரைகாரர் கல்யாண மதுரைன்னு எழுதினார். ஆனால் நம்முடைய ஊவே சாமிநாத ஐயர் அவர்கள் மணமதுரைங்கிறதுக்கு நறுமணம் கமழ்கின்ற மதுரைன்னு எழுதினார். அதுதான் பொருத்தமான உரை. சிலப்பதிகாரத்திற்கு செவ்விய உரை. பல இடங்கள் அப்படி நாம பார்க்கிறோம். ஊவே சாமிநாத ஐயர் புராண கருத்துகள் இருந்தாலும் கூட அவற்றை தழுவாது பண்டை தமிழ் கருத்துக்களை தழுவி உரை எழுதக்கூடிய பாங்கை ஐயரிடம் நாம் பார்க்கிறோம். ஐயருடைய தொண்டு சாதா இயல்பானது இல்லை, எளியது இல்லை, மிக கடினமான உழைப்பு. இந்த நமக்கு கருவூலமனையே பெரிய சங்க இலக்கிய செல்வத்தை கொண்டு வந்து கொடுத்ததுல பெரும்பங்கு அவருடைய. குறுந்தொகை அவர் கொடுத்தார், ஐங்குறுநூறு, பரிபாடல், 10 இது புறநானூறு, 10 பாட்டு, இவையெல்லாம் அவர் தேடி கொண்டு வந்த செல்வங்கள். அவற்றையெல்லாம் பதிப்பித்து தந்ததுனால அவர் சொல்லக்கூடிய அந்த பொருள் ரொம்ப சிறப்புடையது. நறுமணம் கமழ்கின்ற மதுரையோடு. இன்னைக்கும் மல்லிகைப்பூ உலகத்திற்கு எங்கும் மதுரையிலிருந்து போகிறதுனால மணமதுரைன்னு சொல்லுவது ரொம்ப இக்காலத்திற்கும் பொருந்தும். மணமதுரையோடு அரசு கேடுற. வல்வினை வந்து உருத்தகாலைங்கிறத பார்க்கணும். இடையினம் தான் போட்டிருக்கு, அதுதான் போடுது. வல்வினை ஒரு உருவம் பெற்று வந்தது. வல்வினை வந்து உருத்தகாலை. கணவனை இங்கு இழந்து போந்த, கணவனை இழந்து இங்கு வந்த கடுவினையே யான் என்றார். எனக்கு வினை இப்போது இந்த நிலையை அவர் பாண்டியனை குற்றம் சொல்லவில்லை.
மதுரை மாநகரின் கண் தான் வழக்குரைத்த அந்த செய்தியெல்லாம் அவள் விரிவாக சொல்லவில்லை. கணவனை எங்கு இழந்து போன்ற கடுவினையே, இதற்கெல்லாம் காரணம் என்னுடைய வினைதான். தமிழ் சமுதாயத்தில் ஊழ்வினை பற்றிய நம்பிக்கை மிக அழுத்தமாக இருந்த காலம். எல்லா சமயங்களும் இந்த ஊழ்வினை ஏற்றுக்கொண்டுதான் பேசியிருக்கின்றார். புத்தரும் அதனை ஏற்றுக்கொண்டார், மகாவீரரும் ஏற்றுக்கொண்டார், மற்ற சமயங்கள் எல்லாம் ஏற்றுக்கொண்டன. சில சமயங்கள், அதாவது கடவுள் நம்பிக்கை அற்ற சமயங்கள் வேண்டுமானால் பற்றி அன்றைக்கு பேசாமல் இருந்திருக்கலாம். கடுவினையேன் யான் என்றாள் என்பதும் அத புத்தரை அவரு கூடவே இருந்த ஆனந்தர் கேட்கிறார், ததாகதரே, நீங்கள் உயிர் நீங்கி உங்களுடைய உடம்பு இங்கு கிடக்குமானால் அதற்கு பிறகு அடுத்த பிறவியில நான் உங்களை எப்படி பார்ப்பது, எப்படி அடையாளம் காண்பது என்று சொல்லுகிற போது அவர் சொல்லுகிறார், இந்த பிறவியில் செய்த வினையின் காரணமாகத்தானே என்னுடைய பிறப்பு நிகழப்போகிறது. அப்போது என்னை நீ அடையாளம் கண்டு கொள்வது எளிது. யாரு அன்பாக இருக்கிறார்களோ அங்கே ததாகதன் இருப்பான், அவன் ததாகதனாக இருப்பான் என்று சொல்லுகிறார். அதனால அது எல்லாருக்கும் அந்த ஊழ்வினையில நம்பிக்கை இருந்தது. அதனால அவரவர்கள் நல்வினைதான் செய்ய வேண்டும் என்ற ஒரு கட்டாயம் ஏற்படுகிறது. அதுல நம்பிக்கை உடையவர்கள் கண்டிப்பா தீவினை செய்ய மாட்டார்கள். இது நம்மை தாக்கும் பின்னால என்று அஞ்சுவார். கடுவினையேன் யான் என்றால் என்றலும் இறைஞ்சி அஞ்சி உடனே வணங்கி அஞ்சி இணை வளைக்கை எதிர்கூப்பி அந்த வளையல் அணிந்த 2 கைகளையும் மகளிர் கூப்பி நின்ற எல்லையுள் வானவரும் நெடுமாறி மலர் பொடிந்து, அப்போது வானவர்கள் இங்கிருந்து வந்தார்கள், மலர் மாறி பொடிந்தார்கள். உந்தவரும் கண்டார்கள், உந்தவரும் கண்டு நிற்ப கொடுதனோடு கொண்டு போயினர். அப்போ கோவலனும் வந்திருந்தான், கோவலன் அடைத்து கொண்டு போய்விட்டான். இவள் போலும் அங்குலக்கோர் இருந்தெய்வம் இல்லையாதலின், நமக்கு இப்படி ஒரு தெய்வம் வேணும்பா, வானவுலத்துக்கு கண்காண போச்ச இந்த தெய்வம், நாம் இந்த தெய்வத்தை தொட வேண்டும் என்று கருதி இவள் போலும் நம் குலக்கோர், குலக்கோர் குலத்துக்கோர்ங்கிறது தொகைப்பட்டு குலக்கோர்னு வந்தது. குலக்கோர் இருந்தெய்வம் இல்லையாதல், இருந்தெய்வம் இருங்கிறது பெரிய கரியன்னு 2 பொருள்ல வரும். இந்த இடத்துல பெரிய இருந்தெய்வம் இல்லையாதலின், இதனை விட ஒரு பெரிய தெய்வம் நமக்கு இல்லை என்று கண்காண வந்த தெய்வம் இது என்று சொன்ன உடனே இந்த பகுதியெல்லாம் சங்க இலக்கியம் படித்தவர்களுக்கு இளங்கோவடிகள் எந்த அளவுக்கு இதுல ஆழ்ந்த பயிற்சி உடையவராகவும் புலமை உடையவராகவும் அப்படியே அந்த நெறியை பின்பற்றுகிறவராகவும் இருக்கிறார் என்பதற்கு இந்த குன்றக்குறவை நல்ல சான்று. எப்படின்னு பாருங்க, சிறுகுடியீரே சிறுகுடியீரே விழியுது. பாட்டை படிக்கும் போது அந்த படிக்கின்ற முறையினாலே பொருள் விளங்க வேண்டும். சிறுகுடியீரே சிறுகுடியீரேன்னு படிக்க கூடாது. சிறுகுடியீரே சிறுகுடியீரே என்றால், அதாவது சிறு சிறு குடில்களிலே ஆங்காங்கு அமைந்திருக்கக்கூடிய மக்களே, இந்த அடி முதற்கொண்டு அப்படியே கலித்தொகையில இருக்கு. கலித்தொகையில குறிஞ்சிக்கலியில கபிலர் பாடுகின்ற பாட்டுல சிறுகுடியீரே சிறுகுடியீரே வள்ளி கீழ்வீடா வரைமிசை தேன்றுடா கொல்லை குரல் வாங்கி ஈரா மலைவாழர் அல்ல புரிந்து விடுகலாம் என்று கலித்தொகையில சொல்ல பார்க்கணும். என்ன சொல்றாவ, அந்த அடியை நீங்க பாருங்க, மனதுல வைத்துக் கொள்ளுங்கள், அதை மனப்பாடம் செய்யுங்க அந்த அடிகளை. ஏனென்றால் அந்த அடியில எவ்வளவு பெரிய பண்பாடு மறைந்திருக்கிறதுங்கிறத பார்க்கணும். சிறுகுடியீரே சிறுகுடியீரே வள்ளி கீழ்விழா, எங்களுடைய காதலை நீங்கள் ஏற்கவில்லை. ஒரு பெண் பேசுகிறாத, அதாவது எனக்கும் அவனுக்கும் காதல் ஏற்பட்டது, வேண்டுமென்று நான் அங்கிருந்து போய் அவனை பார்த்த உடனே காதல் உண்டு விடவில்லை. நானும் தோழியுமாக அருவியில ஆற்றில ஆடிக்கொண்டிருந்தோம். ஆறு திடீரென்று கால் வாங்கி எங்களை இழுத்து கொண்டு போக தொடங்கியது. அப்போது என்னை அவன் காப்பாற்றினான். அந்த நிலையில் அவனுக்கு என்னுடைய உயிர் காப்பாற்றி அவன் மீது ஒரு அன்பு தாயிற்று. ஆனால் பல காரணங்களை சொல்லி எங்களுடைய மனத்தை மறுக்கிறீர்கள். அப்பதான் சொல்றா, சிறுகுடியீரே சிறுகுடியீரே வள்ளி கீழ் விழா. வள்ளி கிழங்குக்கு விதை போடுறீங்களா? நீங்க கிழங்க கொண்டு போய் நடுறீங்களா? கண்டிப்பா விளையாது.
வள்ளி கீழ் விழா வரைமிசை தேர்ந்தொடா. மலையில எங்கும் தேனடை வைக்காது தேனீக்கள். வள்ளி கீழ்விழா வரைமிசை தேர்ந்தொடா. கொல்லை குரல் வாங்கி ஈனா. ஆங்காங்கு திணைக்கு எதிர்கள் கதிர் வைக்காது. ஏன்னா அறக்கேடு செய்கிறீர்கள், அன்பு உள்ளங்களை பிரிக்கிறீர்கள். ஆகவே இந்த நிலம் இது அதை அப்படியே பின்பற்றி இங்க அதுவும் குறிஞ்சி பாட்டு, குறிஞ்சி திணை. இங்கேயும் அந்த குறிஞ்சி திணையின் பார்ப்படுத்து விளங்குவடிகள் கபிலரை பின்பற்றி பாடுகிறார். சிறுகுடியீரே சிறுகுடியீரே தெய்வம் கொள்ளுமின், சிறுகுடியீரே இவளை தெய்வமாக கொள்ளுங்கள். நிறங்கிளர் அருவி பரம்பின் தாழ்வரை. இந்த அருவி மேலேந்து வீழ்கிறது. அதாவது மலையிலேருந்து அருவி கீழே வருகிற போது வெண்ணுரை பல்கி கீழே இறங்குகின்ற காலத்து கதிரவனுடைய ஒளி வீச்சை உள்வாங்கி கொண்டு பலவேறு வண்ணங்களை காட்டும். ஆகவே 7 வகையான வண்ணங்களை காட்டும். அது இந்திரவில், வானத்திலே இந்திரவில் பரவியது போல பல வகையான காட்சி தரும். அதைத்தான் சொல்லுகிறார். நிறங்கிளர் அருவி பரம்பின் தாழ்வரை. பரம்பு என்றாலே மலை என்று பொருள். அந்த மலையின் தாழ்வரை நறுஞ்சினை வேங்கை நன்னிடர் கீழோர். அங்கு ஒரு வேங்கை மரம். வேங்கை என்பது குறிஞ்சி நிலத்து கருப்பொருள்கள் தலைமையானது. நறுஞ்சினை வேங்கை நன்னிடர் கீழோர் தெய்வம் கொள்ளுமே. அங்கே நல்ல நிழலின் கீழே ஒரு தெய்வம் வந்து நின்றது. அதனை நாம் கொள்ளுமின். சிறுகுடியீரே தொண்டகம் தொடுமின். தொண்டகம் என்பது பெரிய பறை. தொண்டகம் தொடுமின், சிறுபறை தொடுமின். தொடுமின், தொடுதல் என்றால் இசையுங்கள் என்று பொருள். சிறுபறை தொடுமின். கோடுவாய் வைமின். கோடுன்னு கொம்பு, எக்காலம். கோடுவாய் வைமின். வைமின் இருக்கு பாருங்க. இந்த மின்னுங்கிறதுக்கு என்ன பொருள் என்றால் அது முன்னிலை ஏவல். வைமின் அது வழக்கில் இருக்கு. இப்போ என்ன சொல்லுமீன், இப்ப நீர்ங்கிற சொல்லு வருது பாருங்க, அதுக்கு வினையா அது வரும். கோடுவாய் வைமின் கேண்மின் அப்படிம்பாங்க. கோடுவாய் வைமின் கொடுமணி இயக்குமின். கொடுமணின்னா ஓசை கூடிய மணிகளை ஒலியுங்கள். குறிஞ்சி பாடுமின். குறிஞ்சி பாட்டை பாடுங்கள். நறும்புகை எடுமின். நல்ல மனமிக்க புகையை எழுப்புங்கள். பூப்பலி செய்மின். பூவை பலியிடுங்கள். பலியிடுதல் என்றால் கையிலிருந்து சிதறுதல். பூப்பலி செய்மின். காப்பு கடை நிறுமின். காப்பு கடை நிறும் என்றால் மதிலிருந்து வாயிலும் அமைத்துக் கொள்ளுங்கள். மதில் எழுப்புங்கள், வாயில் வையுங்கள், கோயில் செய்யுங்கள் என்று பரவலும் பரவுமின். பரவுதல் என்றால் வழிபாடு செய்தல். பரவலும் பரவுமின். நிறவு மலர் தூமின். பல வகையான மலர்களை எல்லாம் தூவுங்கள். ஒரு முறை இழந்த நங்கைக்கு பெருமலை துஞ்சாது வளம் சுரக்கிறவே. எதுக்காக அந்த தெய்வத்தை நாம் தொழ வேண்டும்? இந்த மலைவாழ் மக்களுக்கு பெருவளம் தருகை என்று சொல்லி அந்த தெய்வத்தை நாம் தொழுவோமாக என்று. அடுத்து கொழுச்சொல். குழுன்னா வெண்பாம் புறப்பொருள் வெண்பாமால படிக்கும் போது பார்த்தா தெரியும். முதல்ல குழு, அதுக்கப்புறம் வெண்பான்னு வரும். குழு என்றால் கொள்ளப் பெறுவது என்று பொருள். அதாவது இனி வரப்போகின்ற பகுதியில் கொள்ளப்போகிற கருத்து என்று பொருள். கருத்து கொள்ளுவது என்று பொருள். ஆங்கொன்று காணாய். அந்த பெண்களுக்குள் பேசிக் கொள்கிறார். அந்த அங்க பாரு அப்படின்னா உடனே அடுத்தபடி இங்கிது கான், இங்க பாரு. இத இந்த அருவியினுடைய பல வகையான கோலங்களை பெண்கள் போட்டி போட்டு கொண்டு ஒருத்தி மற்றொருத்திக்கு இப்படியெல்லாம் காட்டுகிறார். அஞ்சனம் பூழி. பூழிங்கிற சொல்லு ஒரு அருமையான சொல்லு. அது புழுதின்னு பொருள். இந்த காலத்துல புழுதி என்று சொல்லுவதே அந்த காலத்துல புழுதின்னு சொல்லுது. திருக்குறள்ல தொடி புழுதி புழுதின்னு திருக்குறள்ல வருது. ஆனா பூழி என்ற சொல்லை முதலாக கையாண்டது யாருன்னு கேட்டா காரைக்கால் அம்மையார் தன்னுடைய பாட்டுல பூடிங்கிற சொல்ல சுடுகாட்டுல பறக்கிற புழுதியை பார்த்து பாடுறாங்க. அது பூடி என்றால் புழுதி. அஞ்சனம் பூழி. இது மை திரட்டுதல் மகளிருடைய பெரும்பணி. அவர்கள் நல்ல மூலிகைகளிலிருந்து அரைத்து மையை திரட்டி காய வைத்து அடையா தட்டி அதற்கு பிறகு அதை நுணுக்கி பொடியாக ஆக்குவார்கள். அஞ்சன பூழி. அதாவது
இட்டுக் கொள்கின்ற மையினுடைய புழுதி வடிவம். அரிதாரத்து இன்னிடியல். அரிதாரம் என்பது பூச்சு, முகத்துடைய பூசிக்கொள்கின்ற பூச்சு. இடியல் அது இடிக்க பெற்றது, இடித்து எடுக்க பெற்ற முகப்பூச்சு. சிந்துர சுண்ணம், குங்கும சுண்ணம், வாசம் மிகுந்த பொடி, செரிய தூவி, இதெல்லாம் தூவி, தேங்கமல் இந்திரவில்லின் எழில் கொண்டு, இதெல்லாம் வாரி தண்ணீர்ல இறைச்சி வந்திருந்தா எப்படி இருக்கும்? அது போல இந்த மலை அருவி பலவேறு வண்ணம் கொண்டு வருகிறது. இந்திரவில்லின் எழில் கொண்டு இழும் என்று, இழும் என்பது ஓசை குறிப்பு, இழும் என்று வந்து இங்கு இழியும் மலை அருவி ஆடுதுமே. முதல்ல கருத்து தான், நாம இந்த மலை அருவியில போய் ஆடுவோம்ங்கிறது. இந்த கருத்தை எப்படி வளர்க்கிறாருன்னு பாருங்க. இதுதான் மிகப்பெரிய சிறப்பு. இது சங்க மரபோடு ஒட்டி அவர் என்ன பண்றாரு, இந்த குறிஞ்சி திணையில கொண்டு போய் அதை பொருத்துறார். குறிஞ்சி திணையில என்ன கருப்பொருளோ அதோட போய் பொருத்துறாரு, என்ன உரிப்பொருளோ அதோட போய் பொருத்துறாரு. குறிஞ்சி திணையில மறுவுதல் தான் பொருள், அதாவது உணர்தல் தான் பொருள். தலைவனும் தலைவியும் மகிழ்ந்திருப்பது பற்றி பேசுவதுதான் குறிஞ்சி திணை. அதனால அந்த பொருள் வருமாறு இந்த பாடல்கள் அமைகின்றன. ஆடுதுமே தோழி, ஆடுதுமே தோழி, ஆடுதும் என்றால் தன்மை பன்மை வினைமுற்று. ஆடுதுமே தோழி, ஆடுதுமே தோழி, அஞ்சல் ஓம்பென்று நலனுண்டு நல்காரான். நம்ம அப்ப ஒரு பெண் சொல்றா, தலைவி சொல்றா, நாம இந்த அருவியில ஆடுவோம். என்ன சொல்லி ஆடுவோம்? அஞ்சல் ஓம்பென்று நலனுண்டு நல்காதான், கவலைப்படாதேன்னு சொல்லிட்டு நம்ம காப்பாற்றுவேன், திருமணம் செய்து கொள்வேன் என்றெல்லாம் சொல்லிவிட்டு போன ஆளு வரல. நலனுண்டு நல்காதான், நம்முடைய நலத்தை உண்டு நமக்கு அன்பு செய்யாதவன். மஞ்சு சூழ் சோலை, அவனுடைய ஊர்ல இருந்து வருது இந்த அருவி, அவனுடைய நாட்டில இருந்து வருது. மஞ்சு சூழ் சோலை, மஞ்சு என்றால் முகில், முகில்களால் சூழப்பட்ட சோலை மலை அருவி ஆடுதுமே. நல்ல கருத்து ஒரு தலைவனை குறித்ததாக போகிறது. திணைப்பாட்டு இப்படித்தான் அமையணும். இங்க கண்ணகியத்தான் பேச போகிறார்கள், ஆனால் பேசுவதற்கு முன்னால அந்த திணை ஒழுக்கத்தை பற்றி பேசுகிறார்கள். குறவர்கள் தங்களுடைய குல ஒழுக்கத்தையும் நெறியையும் பாடுகிறார். மஞ்சு சூழ் சோலை மலையருவி ஆடுதுமே. சிறைப்புறம், சிறைப்புறம் என்றா அந்த தலைவன் வந்துட்டான், அவன் ஒன்னும் சொல்லிலே பிழைக்கின்றவன் இல்லை, சொல் தவறாதவன். ஆகவே அவன் ஒரு பக்கத்துல நிற்கிறான். அவன் வந்து விட்டதனை பார்த்து, அவன் சிறைப்புறமாக இருப்பதனை பார்த்து, தங்களுடைய வீட்டிற்கு புறம்பாக நிற்பதனை பார்த்து அப்பதான் பாடுகிறார்கள். என்றொன்றும் காணேன், நம்ம ஒன்றும் நமக்கு ஒன்றும் புலனாகவில்லை. புலத்தல், இந்த இடத்துலதான் நல்ல பொருள் பார்க்கணும். அதாவது உரையாசிரியர் கூட நமக்கு சில சமயங்கள்ல சரியான பொருளை என்ன காரணத்தாலும் தெரிவிக்கவில்லை. அவர்கள் தொடர்ந்து உரை எழுதுகிறார்கள், ஆனால் சொற்களை சில சமயத்துல பிரித்து காட்டணும். அது இந்த குன்றக்குறவேல அது மிகவும் தேவையாக இருக்கிறது. புலத்தல், அவர் மலைக்கல் தீண்டி வந்த புதுப்புணல். இந்த புலத்தல்ங்கிறத ரெண்டா பிரிக்கணும். புலவு என்று சொன்னால் ஊடுதல் என்று பொருள், புலத்தல் என்றாலே ஊடுதல் என்று பொருள். ஆனால் இங்க அது தொழிற்பெயரா வரல. புலத்தல் அல்லு என்பது எதிர்மறையா வருது. புலவாதீர், புலவக்கூடாது, ஊடக்கூடாது. எதுக்கு ஊடக்கூடாது? அவர் மலை கல்தீண்டி வந்த புதுப்புணல். இந்த புதுப்புணலை பார்த்து, இது அந்த நாட்டில இருந்து தானே வருது, இதுல நான் நீர் ஆட மாட்டேன் என்று ஊடக்கூடாது. அவன் மேலதான் நமக்கு வருத்தமே தவிர, அவன் நாட்டிலிருந்து வருகின்ற இந்த மலை அருவியின் மீது நமக்கு வருத்தம் இல்லை. கல் தீண்டி வந்த புதுப்புணல், கல் என்றால் மலை பொருள், இங்க ஆகுவேறது. கல் தீண்டி வந்த புதுப்புணல், கல் தீண்டி வந்த புதுப்புணல் மற்ற யார் உற்று ஆடினோம். சரியா பிரிச்சுட்டாரு நாட்டாரையா. இந்த இடத்துல நான் பார்த்து ரொம்ப வியப்பா இருந்தேன். இந்த உற்று ஆடினோம்ங்கிறத பல பேர் பாடம் சொல்லும் போதெல்லாம் நான் பார்த்திருக்கிறேன். ஆடினோம் ஆடினோம்னே சொல்லுவாங்க. அப்படி சொல்லக்கூடாது. என்ன இப்படி சொல்றது? உற்று ஆடின் நோம்பு பிரிக்கணும்.
நோம்னா வருந்துதல், அதுல இருந்து வந்ததுதான் நோய், துன்பம் என்று பொருள். உற்று ஆடி நோம் தோழி நெஞ்சென்று. அதாவது நாம் இந்த அருவியிலே ஆடும்போது நம்முடைய நெஞ்சம் துயர் உறுகிறது. ஏன்னு கேட்டா, இப்படி அருவி அழகாக வருகிறது, மிக இயற்கையாக இருக்கிறது, குளிர வருகிறது. இந்த அருவியில நாம் ஆடுகிறோம். ஆனால் இந்த அருவி அந்த மலைநாட்டிலிருந்து வருகிறது. இந்த மலைநாட்டுக்கு அவன் தலைவன், அவன் நம்மிடம் அருள் செய்யவில்லை என்று அந்த வருத்தத்தோடு நாம் ஆடுகிறோம். இந்த உற்று ஆடின் நோம், நோம் என்றால் அந்த நோங்கிற ஒரு சொல் ஓரெழுத்து ஒரு மொழி, நோங்கிறது ஓரெழுத்து ஒரு மொழி, துன்பப்படு என்று பொருள். அது நோய் என்று ஆகும். நோய்னா உடல் நலமின்மையை மட்டும் குறிப்பதில்லை, உள்ளத்தின் துன்பத்தையும் குறிப்பது. உற்று ஆடினோம் தோழி நெஞ்சன்றே. ஆகவே நம்முடைய நெஞ்சம் உயிர் உருகிறது. இருந்தாலும் நாம இதுல ஆடுவோமாக. மற்ற யார், அதாவது முன்ன ஆடியவர்கள் எல்லாம் ஆடியது இந்த அருவி, இப்போது நாம் ஆடுகிறோம். இன்னொன்றும் காணோம், எல்லாம் நாம ஒன்றையும் காணோம், நம்முடைய காதலனை காணோம். புலத்தல், புலவாதீர்கள், புலவக்கூடாது, புலத்தல் கூடாது. அவர் மலை பொன்னாடி வந்த புது புனல், அவர் மலையில ஆடி வந்த உன்னையெல்லாம் தழுவி கொண்டு வந்த இந்த புது பூனல் மற்ற யார் முன்னாடியும் நோம். இந்த அருவியில நாம் ஆடினால் நம்முடைய நெஞ்சு நோகும். தோழி நெஞ்சன்றே, அன்றேங்கிறது இசை நிறை கிளவியது. யாதொன்றும் காணையும், எல்லாம் வருந்தி வருந்தி ஒரு பொருள் மேல 3 அடிக்கு வருதல் ஒரு மரபு. அது போல 3 முறை அது சொல்கிறார். யாதொன்றும் காணேன் புலத்தல் அவர்மலை போதாடி வந்த புது புனல். இந்த புது புனல் மீது நாம புலத்தல் கூடாது, இது நமக்கு இனிமை செய்ய வந்தது என்று. அத கலித்தொகையில தான், அந்த காட்சியும் கலித்தொகையில தான் வருகிறது. இலங்கும் அறிவித்தே, இலங்கும் அறிவித்தே தான் உற்ற சூழ் பேணான் பொய்த்தான் மலை. சொல்ல காப்பாற்றாதவனுடைய நாட்டுல இந்த அருவி விட அழகாக தவழ்கிறது. இயற்கை இப்படி சிறப்பாக இருக்கிறது, இருக்கலாமா அப்படி? அவன் அறக்கேடு செய்தவனாயிற்றே, சொல்லை பிழைத்தவனாயிற்றே, அவன் நாட்டுல அருவி இப்படி அழகாக இருக்கிறதே என்று கலித்தொகையில பாடப்பார்கள். போதாடி வந்த புதுப்புணல் மற்ற யார் மீதாடி நோம் ஓடி நெஞ்சன்றே. ஆகவே இந்த அருவியில சென்று ஆடினால் நம்முடைய நெஞ்சு நோகத்தான் செய்யும். ஆனால் இந்த அருவியோடு நாம் ஊடுதல் இல்லை என்று அவள் பேசுகிறாள். தோழிக்கு இப்ப தலைவி சொல்லுகிறார். சிறைப்புறமாக இருக்கக்கூடிய தலைவனை எண்ணி, உரையினி மாதராய் உங்கண் சிவப்ப, ஏற்கனவே மையுண்ட கண் கரிய கண்கள் இப்போது சிவந்து போயின. உரையினி மாதராய் உங்கண் சிவப்ப புரைதீர் புனல் உடைந்து ஆடினோமாயின், குற்றமில்லாத இந்த புனலிலே நாம் ஆடுவோமானால் உறவு நீர் மாகுந்த வேலேந்தி ஏந்தி குறவை தொடுத்தொன்று பாடுகம்பா தோழி. இப்ப நாம அடுத்தபடி அடுத்த கட்டத்துக்கு போகுது பாருங்க பாட்டு. இதுவரையில இந்த குறிஞ்சியினுடைய உரிப்பொருளை பாடினாரு. கணவன் வருவதற்கு காலம் தாழ்க்கிறான், இப்ப வந்துட்டான், சிறைப்புறமாக நிற்கிறான். அவன் பிரிஞ்சு போயிட்டான்னு பாடினா அது குறிஞ்சித்தனை ஆகாது. அவன் திரும்பி வந்துட்டான், வந்ததும் தெரிகிறது, பக்கத்துலதான் நிற்கிறான். அவனுடைய காது கேட்கத்தான் இவையெல்லாம் பேசினாள். ஆகவே அந்த புணர்தல் என்ற அந்த உரிப்பொருள் முதல்ல பேசப்பட்டது. அடுத்தபடியாக இந்த நிலத்துக்குரிய தெய்வத்தை பாடுகிறார். இந்த குறிஞ்சி நிலத்துக்குரிய தெய்வம் முருகன். உரையினி மாதராய், இனிமே இதை சொல்லு, உங்கண் சிவப்ப புரைதீர் புனல் உடைந்து ஆடினோமாயின், இந்த வெள்ளத்திலே நாம் ஆடுவோமானால் உறவு நீர் மாகுன்ற, உறவு என்றால் இடையினம் போட்டு பாருங்க, இடையினம். உறவு என்றால் பறந்து இருக்கக்கூடிய, பறந்து ஒழுகக்கூடிய, பறந்த. உறவு நீர் மாகுன்ற, அதாவது பெருங்கடலிலே சென்று மாகுன்ற சூர்மாவை கொன்ற, மாமரத்தின் வடிவமாக வந்து சூரனை கொன்ற வேலேந்தி ஏந்தி குறவை தொடுத்தொன்று, அந்த வேலேந்திய கடவுளை ஏத்தி குறவை தொடுத்தொன்று பாடுகம்பா, ஒரு குறவை பாடுவோம்பா என்று கூப்பிடுகிறார்.
என்ன உடனே தெய்வம் பராயது அந்த முருகனை பற்றிய பாட்டு. சீர்கழு செந்திலும், அதாவது திருச்செந்தூர், சீர்கழு செந்திலும் செங்கோடும் வெண்குன்றும், செங்கோடுங்கிறது திருச்செங்கோடு. அது என்ன செங்கோடுன்னு ஏன் பேர் வந்ததுன்னா, செம்மைன்னா கொஞ்சம் கூட வளையாம நேரா இருக்கிறதுன்னு பொருள். இப்பவும் பார்த்தா திருச்செங்கோடு அப்படிதான் இருக்கும். தொலைவில் இருந்து பார்த்தா ஒற்றை பாறை அப்படியே நிமிர்ந்து வானத்தை தழுவுவது போல நிற்பது தெரியும். வானத்தை தழுவுவது போல செங்கோடு அது போல உயர்ந்து நிற்கக்கூடிய கோடு மலை. வெண்குன்றும், வெண்குன்றுங்கிறது சாமி மலைன்னு எழுதினார், ஏரகம்னு எழுதினார். வெண்குன்றும் ஏரகமும், ஏரகம் என்பது மலைநாட்டில் உள்ளதோ திருப்பதின்னு எழுதினார் நச்சினார்கினியர். திருவேரகம். அதற்கு பிறகு இப்ப குடந்தைக்கு அருகில உள்ளத திருவேரகம் என்று சொல்லக்கூடிய வழக்கம் பிற்காலத்தில் ஏற்பட்டது. வெண்குன்றும் ஏரகம் நீங்கா இறைவன் கை வேலன்றே வேலன்றே பாரினும் பவ்வத்தின் உள்புக்கு. இந்த படை வீடுகளிலே தங்கி இருந்த முருகனுடைய வேல் சென்று பாய்ந்து பாரினும் பவ்வத்தின், பவ்வும் கடல், மிகப்பெரிய அந்த கடலின் உள்புக்கு பண்டொரு நாள் சூர்மா தடிந்த சுடரிலைய வெள்வேலே. மாமரத்தின் உருவமாக இந்த சூரனை தடிந்த வேல் அது. இந்த இடத்துல ஒரு குறிப்பு நினைவிலை வைத்துக் கொள்ளுங்கள். சேரனை பற்றி பாடுகின்ற போது மட்டும் புலவர்கள் எல்லாம் யார் பாடினாலும் முருகக்கடவுளுடைய வெற்றியோடு சேர்த்து சேர்த்து பாடுவார். அதாவது முருகன் என்ன செய்தான்? கடலிலே ஒளிந்திருந்த சூரனை போய் கொன்றான். அவன் மாமரமாக வடிவெடுத்து வந்த போது அதனை பிளந்தான், மேல் கொண்டு பிளந்தான் என்பது புராண செய்தி. சேரன் என்ன செய்தான் என்றால், கடலிலே இருக்கின்ற கடம்பர்களை, கடற்கொள்ளைக்காரர்களாகிய கடம்பர்களை படையெடுத்து சென்று அழித்தான். அதனால அந்த கடம்ப மரத்தை பிளந்த அந்த செயலும் கடம்பர்களை கொன்ற செயலும் அந்த ஒருமைப்படுத்தி இங்க பேசப்படுகிறது. சூர்மா தடிந்தான். அதுபோல பண்டொரு நாள் சூர்மா தடிந்த சுடரலைய வெள்வேலே என்று அணிமுகங்கள் ஓராறும், 6 முகம். அணிமுகங்கள், அணி என்றால் அழகு என்று பொருள். அணிமுகங்கள் ஓராறும், 16 கையும், 12 கைகள். இந்த 6 முகம் 12 கை என்ன செய்யுதுங்கிறத திருமுருகாற்றுப்படையில நக்கீரர் சொல்லுகிறார். அன்பர்க்கு அருள் வழங்குவது ஒரு கை, வேல் கொண்டு பகையை சாய்ப்பது ஒரு கை என்று ஒவ்வொன்றாக 12 கைகளுக்கும் உள்ள செயல்களை சொல்லுவார். அதே போல முகங்களிலே தோன்றுகின்ற மெய்ப்பாடுகளை பேசுவார். இணையின்றி தானுடையான் ஏந்திய வேலன்றே தனக்குத்தானே நிகராகின்றாவன் கையிலே ஏந்திய வேலல்லவா பிணிமுகமேற்கொண்டு அவுணர் பீடறியும் வண்ணம். அவுணர்னா அரக்கர். அரக்கருடைய பெருமை அடியும் வண்ணம் அவன் பிணிமுகம் மேற்கொண்டு. இந்த பிணிமுகம்ங்கிறதுக்கு மயில் என்று எழுதிவிட்டார்கள் அரும்பத உரைகாரர். இந்த இடத்துல மயில் என்று எழுதுவது பொருந்தாது. ஏனென்றால் இவன் போருக்கு சென்ற அரக்கர்களை அழிக்கின்ற காலத்து யானை மேற் சென்றான் என்றுதான் புராணம் சொல்லுகிறது. 10 அப்படிதான் பேசுகிறது. அதனால பிணிமுகம் என்பதற்கு 2 பொருளும் உண்டு. யானை என்றும் பொருள் உண்டு, மயில் என்றும் பொருள் உண்டு. இங்கே யானை என்று கொள்ள வேண்டும். பிணிமுகம் மேற்கொண்டு அவுணர் பீடனையும் வண்ணம் மணி விசும்பில் நீல நிறம் பொருந்திய வானம். மணி விசும்பில், இந்த விசும்புன்னு ஒரு சொல்லு இருக்கு பாருங்க, இதுக்கு என்ன பொருள் என்றால் பறந்தது என்று பொருள். அதாவது பார்த்து கொண்டே போனா அது நீளமாக பறந்து இருக்கிறது, அது அகலமாக விளங்குகிறது இந்த வானம். விசும்பு. அதனால்தான் ஓயாம அழுகிற பிள்ளைய பார்த்து அது விசும்பிக்கிட்டே இருக்குங்க. அதான் விசும்பு. அந்த சொல் அப்படி வழக்கிற்கு வந்திருக்கிறது. மணி விசும்பில் கோனேத்த, மணி விசும்பிற்கோன், விசும்பிற்கோன் தான் இந்திரன். இந்திரன் ஏத்த மாரட்ட வெல்வேறு. இந்திரன் பாராட்டும்படியாக சூரனை கொன்ற அந்த முருகப்பெருமானுடைய வேலை பாடுவோம் வா என்று சரவணப்பூம் பள்ளி
சரவண பொய்கை, சரவண பூம் பள்ளியறை தாய்மார் அறுவர், இங்கு கார்த்திகை மாதர் அறுவரால் வளர்க்க பெற்றவன் முருகன். திருமுலை பால் உண்டான். அதாவது என்ன பொருள் என்றால், சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் பிறப்பு உள்ளதாக பேசுதல் வழக்கம் இல்லை. பிறவாயாக்கை பெரியோன் என்றுதான் சிவபெருமானை சொல்லுவது வழக்கம். அதனால அவளுக்கு மகவு இருந்தது அந்த முருகன், அது கருவுற்று பிறந்த மகவு இல்லை. அதே போல பிள்ளையார் ஒரு மகவு என்றாலும் அதுவும் கருவுற்று பிறந்ததில்லை. இவையெல்லாம் அந்த இறைவ சிவபெருமானாலும் உமையாலும் படைக்கப்பட்ட தெய்வங்கள். அது போலதான் சொல்லணும். அதனால்தான் திருவண்ணாமலையில இருக்கிற அந்த பார்வதிக்கு பெயர் உண்ணாமுலை அம்மன். அது பால் கொடுக்கல இந்த அம்மா. படையெடுத்து செல்கிற போது முருகனுக்கு வேல் கொடுத்தாலே தவிர பால் கொடுக்கல. பால் கொடுத்ததெல்லாம் இந்த கார்த்திகை மாதர் அறுவர், தாய்மார் அறுவர், திருமுலை பால் உண்டான், திருக்கை வேலென்றே அவனுடைய கையில் இருந்த அந்த வேல் அல்லவா. வரு திகிரி, திகிரின்னு மலை, சக்கரம்னு ஒரு பொருள் உண்டு, இந்த இடத்துல மலை என்று பொருள். வரு திகிரி என்றால் வளர்கின்ற மலை. கோல உணவு, அது என்ன வளர்கின்ற மலைன்னா என்ன? மலை வளருமான்னா, இது வில்வலன் வாதாபி என்று 2 அரக்கர்கள் இருந்தாங்க. அவங்க என்ன செய்தார்கள்? அகத்தியர் தென்னாடு நோக்கி வருகிற போது அதனை தடுத்து விட வேண்டும் என்பதற்காக மலையாக வளர்ந்து நின்றார்கள். வளர்ந்து நின்றவர்கள் மேலும் மேலும் வளர்ந்தார்கள். அதனால்தான் வருதிகிரி, வளர்கின்ற மலை. கோல அவுணன், ஆயுதம் தாங்கிய அவுணன் இருக்கிறான அந்த அரக்கன், அவன் மார்பம் பிளந்து, அப்ப பறவைகள் எல்லாம் இப்பால வர முடியாம தவித்தன. முருகனை வேண்டின உடனே முருகன் தன்னுடைய வேல் கொண்டு அந்த மலையை பிளந்தான். அந்த மலைக்கு பேர் என்ன? கிரவுஞ்சம். அது குருகு பெயர் கொண்ட மலை. குருகுன்னா பறவை. என்ன பறவை? கிரவுஞ்சம் என்ற பறவை. கிரவுஞ்சம் என்பது புறாவினுடைய வேறு ஒரு பெயர். அந்த கிரவுஞ்சம் என்ற பெயர் கொண்ட குன்றம் கொன்ற நெடுவேலே. அதனால அரக்கன் அந்த வடிவெடுத்ததுனால அது வளர்கின்ற மலையாக இருந்தது. மேலும் மேலும் வளர்ந்து மற்றவருடைய போக்கை தடுப்பதற்காக முயன்ற மலை அது. அதனை குருகு பெயர் குன்றம் கொன்ற நெடுவேலே. அந்த குருகுன்னா கொக்கு, புறா, இதுக்கெல்லாம் உள்ள பெயர். கொக்கு பெயர் கொண்ட மலை என்றும் சொல்லலாம். குருகு பெயர் குன்றம் கொன்ற நெடுவேலே. குருகு, கொக்கு, நாரை, கொக்கு இவெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வேறுபாடு உடையவை. கோலுதல் என்றால் சூழ வருதல். அடுத்தது பாட்டு மடை. மடை என்றால் படையல். பாட்டோட இப்ப கருத்து சொல்லியாச்சு, பாட போறது என்னன்னு சொல்லியாச்சு. குழு முடிஞ்சு போச்சு. குழுவிற்கு பிறகு பாட்டு வருகிறது. இறைவளை நல்லாய். இறை என்றால் தாழ்ந்த, கையினுடைய தாழ்ந்த பகுதி. கையை தொங்க விட்டா கீழே இருக்கிற பகுதிக்கு பேர் இறை. அது கடைசி பகுதி இந்த இறைங்கிறது. வீட்டுல இரவாணம் என்பது தாழ்ந்து இருக்கக்கூடிய பகுதி. இறைவளை நல்லாய், தாழ்ந்த கையிலே வளைகளை அணிந்த பெண்ணே, இது நகையாகின்றே. இது நகையாக இருக்கிறது. கேட்டா சிரிக்கணும் போல இருக்கு. என்ன? கரிவளர் தன் சிலம்பன் செய்த நோய் தீர்க்க அறியான் மற்ற அன்னை, அறியாள் மற்ற அன்னை அலர்கடம்பன் என்றே பெரியாடல் தான் விரும்பி வேலன் வருகின்றாள். கேட்டா ரொம்ப நகையாக இருக்கிறது. என்னவென்றா, எனக்கு இந்த நோய்க்கு காரணம் ஒரு தலைவன். அவன் வரல, அதுதான் கவலையாக இருக்கிறது. அந்த நேரத்துல என்னுடைய தாய்க்கு இது தெரியாம ஏதோ உடம்பு சரியாக இல்லை என்று கருதி என்னுடைய நோயை தீர்க்க அறியாள் மற்ற அன்னை அலர்கடம்பன் என்றே, கடம்பணிந்த முருகன் தான் ஏதோ தீண்டி இருக்கிறான் என்று கருதி, தெய்வம் தீண்டி இருக்கிறது இவளை என்று கருதி வெறியாடல் தான் விரும்பி உடனே ஒரு பூசாரியை அழைத்து வெறியாட வேண்டும், குறி பார்க்க வேண்டும்
என்று சொல்லி வேலன் என்று ஒருத்தன் வருவான். அவன் வேல் கையிலே கொண்டு வருகின்ற வேலன். அவன் வெறிகுண்டு ஆடுகின்ற போது அவன் மீது முருகப்பெருமான் வந்து நிற்பான். ஆகவே அவன் அந்த நிலையில பேசுகின்ற சொற்கள் எல்லாம் முருகன் பேசுவதாக கருதப்படும். சாமியாடுதல் என்று இந்த காலத்துல சொல்லுவது வழக்கம். வெறியாடல் தான் விரும்பி வேலன் வருகின்றாள். வேலனை போய் கூப்பிடுறாளே, என்னுடைய நோய்க்கு மருந்து இவளுக்கு தெரியவில்லையே, காரணம் தெரியவில்லையே என்று தலைவி சொல்லுகிறாள். ஆய்வளை நல்லாய், வளைய அழிந்த பெண்ணே, இது நகை ஆகின்றேன். இது மிகவும் நகையாக இருக்கிறது. மாமலை வெப்பன் நோய், எனக்கு நோய் தந்த யாரு? மாமலை வெப்பன், அந்த மலைக்கு தலைவன், குறிஞ்சி நிலத்தினுடைய தலைவன். அவன் தீர்க்க வரும் வேலன் வருமாயின் வேலன் மடவன். அவன் தந்த நோயை இந்த வேலன் தீர்க்க வருவேன் என்று சொல்லி வந்தானேயானால் அவன் அறியாதவன், மடவன், மடையன், மடவன். அவன் குறுகு பெயர் குன்றம் குன்றான் மடவன். அவன் மட்டும் மடவன் இல்லை, அவன் மேல ஒருவேளை முருகன் வந்து ஆவேசித்து வருவானேயானால் அந்த கொக்கின் பெயரை கொண்ட அந்த கிரௌஞ்சம் இருக்கிறத, அந்த மலையை கொன்ற அந்த முருகனும் கூட மடவன். அதாவது சங்க இலக்கியத்துல மட்டும்தான் தெய்வத்தை கூட ஏதோ தன்னுடைய குடும்ப உறுப்பினர் மாதிரி பேசக்கூடிய நிலையை சங்க இலக்கியத்தில் மட்டும்தான் பார்க்கலாம். அதாவது ஒரு தோழி நற்றிடையில சொல்லுவா, வெறியாட வந்த பார்த்து, மடவை முருகே, முருகனே உனக்கு அறிவே கிடையாது அப்படின்னு. ஒரு தெய்வத்தை பார்த்து அறிவே கிடையாதுன்னு சொல்லக்கூடிய நிலை சங்க இலக்கியத்துல மட்டும்தான் இருந்தது. என்ன, அந்த தெய்வம் அவ்வளவு நெருக்கமாக ஒரு குடும்பத்தோடு ஒட்டிய நிலையில இருந்தது. இப்பவும் அது மாதிரி வசைபாடுவது உண்டு. பாழா போன தெய்வம் தான். அதுபோல தங்களுடைய உணர்ச்சியின் காரணமாக இவ்வாறு சொல்லுகின்ற ஒரு மரபை நாம சங்க இலக்கியத்துல பார்க்கிறோம். இவ்வாறு வெறியாடுகின்ற வேலனும் மடவன், அவன் மீது ஏறி வரக்கூடிய முருகனும் மடவன். மடவன்னு சொல்லணும், மடையன்னு சொல்றது. மடையன்னு எழுதலாம், ஆனா டை போடக்கூடாது. மடையன், மாடா யா இன்னும் எழுதணும். டை போட்டுட்டா சமையற்காரன் போடும். குறுகு பெயர் குன்றம் குன்றான் அவனும் மடவன். செறிவளைக்கை நல்லாய், இது நகையாகின்றது. செறிந்த வளையர்களை உடைய பெண்ணே, வெறிகமழ் வெப்பன் நோய், வெறியாட்டிலே அங்கிருந்து வந்து மணங்கமழ வந்து நிற்கக்கூடிய அந்த வெப்பனுடைய நோய், அவன் தந்த இந்த நோய் தீர்க்க வரு வேலன், அதனை தீர்ப்பதற்காக வருகின்ற வேலன், வேலன் மடவன். அந்த பூசாரி அறிவற்றவன், அது மட்டுமல்ல, அவனினும் தான் மடவன், ஆலமறு செல்வன் புதல்வன். இந்த இடத்துல ஒரு வேடிக்கை பார்க்கலாம். அதாவது இதுவரையில பூசாரி மடவன் முதல்ல, பூசாரிக்கு அப்புறம் அவன் மேல வந்து சாமியாடி நிற்கக்கூடிய முருகன் மடவன்ங்கிறது ரெண்டாவது. அந்த முருகன் பற்றி சொல்லுகிற போது, ஆலமரத்தினுடைய நீழிலே இருந்து சனகாதி முனிவர்களுக்கு மந்திரத்தின் அரும்பொருள் உரைத்த சிவபெருமானுடைய மகனாகிய முருகனும் அறிவற்றவன். அதனால அவருடைய தந்தையும் கொண்டு வந்துட்டா, முருகனுடைய தந்தையும் கொண்டு வந்து, அப்படிப்பட்ட பெரிய சிவபெருமானுடைய மகனாகிய முருகனும் அறிவற்றவன். யானுற்ற நோய்க்கு காரணம் எல்லாம் இந்த வெப்பன். அதை விட்டுவிட்டு இந்த வேலன் வேறு சொல்லுவானே, ஆனால் அந்த வேலனும் மடவன், அந்த வேலன் மீது ஏறி வருகின்ற முருகனும் மடவன். நேரிழை நல்லாய் நகையான், மலைநாடன் மார்பன் வெண்ணோ தரு வெண்ணோய், அவன் கொடுத்த இந்த கொடுமையான நோய் தீர்க்க வருவோம், தீர்க்க வரு வேலன் தன்னிலும் தான் மடவன், அவனை விட மடவன் இந்த கார்கடப்பந்தார் எம் கடவுள், எம்முடைய கடவுள் தான் அது, ஆனா அதுவும் மடமை உடையதே என்று சொல்லி அடுத்தது அடுத்த நிலை அதுல தொடர்கிறார். வேலனார் வந்து வெறியாடும் வெண்கலத்து, வேலன் வந்து வெறியாடக்கூடிய இந்த
வெண்கலம்னா வெம் என்றால் விருப்பம். தொல்காப்பியம் படிச்சாதான் அந்த பொருளை சொல்லலாம். வெம் என்றால் வெம் வேண்டல் விருப்பம். வெம் என்றால் வேண்டல்னு எழுதுவார் தொல்காப்பியம். வெண்கலத்து விருப்பத்திற்குரிய களத்திலே நீலப்பறவை மேல் நேரிடை தன்னோடும், நீலப்பறவை மயில் நேரிடை தன்னோடும் வள்ளியோடு ஆலமர் செல்வன் புதல்வன் வரும் வந்தால் மால்வரை வெற்பன் மன அணி வேண்டுதுமே. இப்ப அவ வசையாக சொல்லாமல் வாழ்த்தாக கேட்கிறார். நாம வெறியாடுவோம். அந்த வெறியாடுகின்ற களத்திலே வேலன் வருவானே ஆனால் அவனிடம் விண்ணப்பித்துக் கொள்வோம். என்ன விண்ணப்பித்துக் கொள்வோம்? ஆலமர் செல்வனுடைய மகனே. இந்த ஆலமரம்ங்கிறது பறந்து இருக்கக்கூடிய பெருமரம். அதனுடைய நிழலிலே உட்கார்ந்து இருக்கக்கூடிய அந்த தெய்வத்துக்கு பெயர் தட்சிணாமூர்த்தி. அது தென்முக கடவுள் என்று தமிழிலே சொல்லப்படும். எல்லா சிவன் கோயில்கள்லையும் செல்லுகின்ற போது, நாம் வழிபாடு செய்ய செல்லுகின்ற போது வலக்கை பக்கத்துல அந்த திருச்சுற்றுல அவர் அமர்ந்த கோலமாக இருப்பார். ஆலமர் செல்வன் புதல்வன் வரும், அந்த முருகன் வரும் வந்தார் மால்வரை வெற்பன் மன அணி வேண்டுமே. என்னை அன்பு கூர்ந்து அந்த வெப்பனுக்கு திருமணம் செய்து வை என்று நாம் வேண்டுவோமாக. கையிலை நன்மலை இறை மகனை, கைலாய மலையில் இருக்கக்கூடிய இறைவன், கையிலை நன்மலை இறை மகனை, கைலாய மலையில அங்கு இருக்கான். அதாவது மலைகளிலெல்லாம் உயர்ந்த சிகரத்தை உடையது கைலாயம். அதனாடி போனார் அப்பர். உடம்பு தேய, உருக்குலைய, எலும்பெல்லாம் தேய, அப்படி தத்தி தவழ்ந்து ஊர்ந்து அப்படியெல்லாம் போனார். போன போதும் கைலாயத்தை பார்க்க முடியல. கையிலை நன்மலை இறை மகனை, மகனை என்பது இந்த ஐகார ஆசை, மகனே என்பது விழி. கையிலை மால் வரையிலே இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய மகனே, நின் மதிநுதல் மயிலியல் மடவரல் மலையர்தம் மகனார். நீ மகனே, நின் மதிநுதல் மயிலியல் மடவரல் மலையர்தம் மகனார். பார்வதியை துணையாக உடைய மலையர் சிவபெருமானுடைய மகனார். செயலைன்னா இந்த அசோகன் தளிர்னு போல், அசோகன் தளிர் என்று பொருள். இந்த நெட்லிங்க மரம் என்று இப்ப சொல்லுவாங்க. அந்த காலத்துல அதுக்கு அசோக மரம் என்றும் பிண்டி என்றும் சொல்லுவது உண்டு. பிண்டியின் நீழல்லே பெருமான் இருந்தான் என்று அருகதேவரை பாடுவார்கள். அதனால அதனுடைய தழை எப்படி இருக்கும்னு கேட்டா, மாவினுடைய தளிரை விட ரொம்பவும் குறைந்து இருக்கும். அதனால செயலைய என்றால் அதை போன்ற நிறமுடையன என்று பொருள். அசோகன் தளிர் போன்ற நிறமுடையன மலர்முறை திருவடி தொழுவேன். உன்னுடைய அப்படிப்பட்ட திருவடிகளை தொழுதேன் அயல் மனம் ஒழியும். இதுதான் இன்று நாள் அடி. அயல் மனம் ஒழி, வேறு மன ஏற்பாடுகளை தவிர்த்து விடும். பெண் கேட்டுக்கொண்டு வருவார்கள். இப்ப வருகிற போது அதை எப்படியாவது தவிர்த்து நிறுத்திவிடும். என் உள்ளம் கவர்ந்த அந்த மலைநாட்டானைத்தான் நான் மனம் கொள்ள வேண்டும். அயல் மனம் ஒழிமின் அவர் மனம், எனவே அவரை நான் மனம் செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி, மலைமகள் மகனே, மலைமகள் மகனே, நின் மதிநுதல் மடவரல் குலமலை உரைதரு குறவர்தம் மகளார். உன்னுடைய மதிபோன்ற நுதலை உடைய அந்த வள்ளியோடு நீ உரைகின்ற இந்த மலைநாட்டினுடைய குறவர்கள் தம் மகளார். நிலவியர் கடவுள் நின்று இணையடி தொழுதேன். நாங்கள் அவ்வாறு உன்னுடைய திருவடிகளை தொழுதேன். பலரறி மனம் அவர் பருகுவர் எனவே. பலரறி மனம், எல்லாரும் இதுவரையில எல்லாரும் அறியாத களவு மனம் நிகழ்ந்தது. இப்போது பலரறி மனம் வேண்டும். அதை பலரறி மனமவர் படுகுவர் எனவே. படுகுவர்னா உடன்படுவர். எல்லாரும் கொள்ளக்கூடிய மனத்திற்கு அவர் உடன்படுவார். ஆகவே அதற்கு ஏற்பாடு செய்ய. குறமகள் அவள் எம் குலமகள், யமன்னு இருக்கு பாருங்க. ஒரு புள்ளி கூட தமிழ்ல ரொம்ப இன்றிமையாது. எம்முன்னு இல்லைங்க.
குறமகள் அவள் யம குலமகள். யமன்னா எம்முடையன்னு பொருள். யமங்கிறது குறிப்பு வினைமுற்றீங்க. குறமகள் அவள் யம குலமகள், எங்களுடைய குலமகள். இது இந்த மாதிரி பன்மைக்கும் வரும், குறிப்பு வினைமுற்றுக்கும் வரும். இடரினும் தளரினும் எனதொரு நோய் தொடரினும் நினகடல் தொழுதெழுவேன். நின்று இல்ல, நினகடல் தொழுதெழுவேன். அது பன்மைக்காக அங்க வந்தது, இங்க குறிப்பு வினைமுற்றா வருது. குறமகள் அவள் யம குலமகள், அவளோடும் அருமுக ஒருவர் என் அடியினை தொழுதே. அதனால வள்ளியோடு சேர்ந்த உன்னை நாங்கள் தொழுகிறோம். துறைமிசை நினது இரு திருவடி தொடுனர். நீராடுகின்ற துறையில நீராடி விட்டு வந்து உன்னுடைய பாதங்களை வணங்குகின்றவர்கள் பெருனர் மனம் விடு பிழை மனம் எனவே, பிழை மனத்தை விடுவார்கள், விட வேண்டும். வேறு மனம் பிழை மனம், அந்த பிழை மனம் நிகழாமல் இருக்க உன்னுடைய திருவடிகளை வணங்குகின்றோம் என்றியாம் பாட. இதெல்லாம் இப்படி கேட்டுக்கொண்டே அவன் இருக்கிறான் சிறைப்புறத்துல. இத்தனை செய்தி சொன்னது யாருக்குன்னு கேட்டா, அப்பா காலம் தாழ்க்காத, என்னை நீ விரைவில் வந்து திருமணம் செய்து கொள், சொன்ன சொல் பிழைத்து விடாதே என்று நேரடியா சொல்லாம மறைமுகமாக சொல்லுகின்ற வகையில அமைந்ததுதான் இந்த பாட்டு மடை. என்றியாம் பாட அப்படியே கலித்தொகை கலிப்பாட்டு குறிஞ்சி களி மாதிரியே இருக்கும். என்றியாம் பாட மறை நின்று கேட்டருளி, மறைவாக இருந்த அந்த தலைவன் கேட்டு மண்டலங்கண்ணி மலைநாடன் போவான் முன் சென்றேன், அவன் திருவடி கைதொழுது நின்றேன், உரைத்ததுகள் வாடி தோழி. அப்போது அவனுடைய திருவடிகளை தொழுது நான் சொன்னதை சொல் என்று கடம்பு சூடி, கடம்பு மலர்களை எல்லாம் சூடி. இந்த கடம்பு மலர்ங்கிறது உருளா இருக்கும், சக்கரை மாதிரி இருக்கும், உருள் கடம்பு என்று அதற்கு பெயர். கடம்பு சூடி உடம்பிடி ஏந்தி, உடம்பிடின வேல், உடம்போடு கூடிய வேல் ஏந்தி, கடம்பு சூடி உடம்பிடி ஏந்தி, மடந்தை பொருட்டால் வருவது இவ்வூர். இவன் கையில ஒரு வேலை பிடித்து கொடுத்த தலைவன் மலைநாட்டில இருந்து இரவு நேரத்துல வருவது எதற்காக என்றால் மடந்தை பொருட்டால், ஒரு பெண்ணின் காரணமாக இந்த ஊருக்கு வர்றான். மடந்தை பொருட்டால் வருவது இவ்வூர். அத குறிஞ்சி பாட்டுல அழகா கபிலர் பாடுவாரு. அம்மா, இந்த என்னுடைய தலைவிக்கும், அதாவது உன்னுடைய மகளுக்கும் அந்த தலைவனுக்கும் இடையிலே காதல் தோன்றியது. அந்த காதல் தோன்றியதற்கு காரணம் வெகுண்டு வருகின்ற மத யானையிடமிருந்து தலைவியை அந்த தலைவன் காப்பாற்றினான். அதனால் அவனிடத்து அன்பு தோன்றியது. அது படிப்படியாக வளர்ந்தது. நாங்கள் கானகத்தை சென்று திணைப்புணத்திற்கு காவலாக போன காலத்திலும், காட்டிலே சென்று மலர்களை எல்லாம் பறித்து குவித்து மாலையாக தொடுத்த காலத்திலும் அவன் தொடர்ந்து எங்களோடு வந்து தேடி வருவான். தலைவியோடு அவன் உரையாடி கொண்டிருப்பான். அப்படிப்பட்ட நிலையில அதற்கு பிறகு நீ என்ன செய்து விட்டாய் என்றால் வீட்டுக்குள்ளே சிறை வைத்து விட்டாய். அப்போது அவளை நாடி இரவிலே வருவான். நீ துயிலெழினும் நிலவு வெளிப்படினும் காவலர் வரினும் கதனாய் உரைப்பினும் என்னென்ன இடர்பாடு பாருங்க. அம்மா, திடீர்னு நீ எழுந்திருச்சிட்டின்னு உடனே தன்னுடைய காதலனை பார்க்க போக முடியாது. கொல்லைப்புறத்திலே வந்து இருக்கக்கூடிய காவலனை போய் பார்க்க முடியாது. நீ துயிலடினும் நிலவு வெளிப்படினும், அது நிலா காலமாக இருந்து நிலா முகிலிலிருந்து வெளிப்பட்டால் உடனே அவன் வருவது எல்லாருக்கும் தெரிந்து போய்விடும். நீ துயிலடினும் நிலவு வெளிப்படினும் காவலர் வரினும், ஊர்காவலர்கள் வந்தால் யார் யாது, ஊருக்கு புதுசா இருக்கு, எங்க வர்றேன்னு கேட்பான். காவலர் வரினும் கதனாய் குறைப்பினும், நாய் குறைத்தாலும் என்ன நாய் குறைக்கிறது, யாரோ அயலார் வர்றாங்க போல இருக்கு என்று இப்படியெல்லாம் தலைவனுடைய களவுக்கு இடர்பாடுகள் நிறைய இருந்தன. அந்த நிலையில் இருந்துதான் இப்போது அவள் உடல் நலமின்றி இழைத்து போய் நிற்கிறாள். இவளுக்கு இது தெரியாம நீ போய் வெறியாட்டு நிகழ்த்துகிறாயே என்று அந்த குறிஞ்சி பாட்டுல கபிலர் பாடுவார். இவ்வாறு மடந்தை பொருட்டால் வருவது இவ்வூர், அறுமுகம் இல்லை. அவன்
அவன் கையில வேலேந்தி கொண்டு வர்றதுனால அவனை முருகன் என்று யாரும் நினைத்து விட வேண்டாம். அவனுக்கு ஆறுமுகம் இல்லை, அணிமையில் இல்லை, குறமகள் இல்லை, வள்ளியும் இல்லை, செறிதோள் இல்லை, 12 தோள் இல்லை, கடம்பூன் தெய்வமாக நேரா. ஆகவே தெய்வம் என்று யாரும் கருத மாட்டார்கள். மடவர் மன்ற இச்சிறுகுடியோரே, இதெல்லாம் முருகன் தீண்டிய செயல் என்று சொல்லி பேசுவது அறியாமையாகும் என்று அவர் சொன்னார். அலர்பாடு பெற்றமை யான் உரைப்ப கேட்டு ஊரெல்லாம் அலர் பறந்து போச்சு. இந்த பெண்ணுக்கு ஏதோ உறவு இருக்கும் போல இருக்கிறது என்று எல்லாரும் மூக்கின் உச்சி சுட்டு விரல் சேர்த்தி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அலர்பாடு பெற்றமை யான் உரைப்ப கேட்டு புலர்வாடு நெஞ்சம் புறங்கொடுத்து போன மலர்தலை விற்பன். அதெல்லாம் எல்லா வாய்மொழிகளும் பின்னே போக மலர்தலை விற்பன் போன வரைவானும் போலும். அவன் வரைந்து கொள்வானா, திருமணம் செய்து கொள்வானா, வரைவு திருமணம் வரைவானும் போலும். உலகினால் மாமதுரை கோள் இழைத்தாள் காதல் தலைவனை வானோர் தமரரும் கூடி பலதொழு பத்தினைக்கு காட்டி கொடுத்த நிலையொன்று பாடுதுங்க. இப்ப அதோ பார், எந்த நிலையிலையும் கைவிடாது வந்து அழைச்சிட்டு போனான் பார் கோவலன். இறந்த பிறகு கோவலன் அங்கிருந்து வந்து இந்த பத்தினியை தன்னோடு அழைத்து கொண்டு போனானே, அவளை சான்றாக காட்டி மாமதுரை கோள் இழைத்தாள் நெருப்பு கொள்ளுமாறு செய்தாள். காதல் தலைவனை வானோர் தமரரும் கூடி, அவன் தன்னுடைய சுற்றத்தோடு, வானவர்கள்லாம் சுற்றத்தோடு வந்து பலரோடு பத்தினிக்கு காட்டி கொடுத்த, இதோ இருக்கிறான் பாரு உன்னுடைய கணவன் என்று காட்டி கொடுத்த நிலையொன்று பாடுகிறான். அதை நாம பாடுவோம் என்று இந்த செய்தியை வந்து குறிஞ்சித்திணை பொருண்மையோடு பொருத்தி பாடுகொம்பா வாடி தோழி. இந்த தொடரும் அப்படியே கலித்தொகையில இருக்கு. பாடுகொம்பா வாடி தோழி பாடுற்று என்று அங்கே கலித்தொகையில சொல்லப்படும். பாடுகம் வா வாடி தோழி யாம் பாடுகம் கோமுறை நீங்க குடிமாட கூடலை அரசன் முறை நீங்கினான் என்பதற்காக குடிபரந்த நெடுமாடத்தை உடைய அந்த கூடலாகிய மாநகரை மதுரையை தீமுறை செய்தாளை தீயாலே முறை செய்தாள். ஏத்தியாம் பாடு தீமுறை செய்தாளை ஏத்தியாம் பாடுங்கால். அப்படி நாம் பாடுகின்ற போது, கண்ணகியை நாம் பாடுவதனாலே மாமலை விற்பன் மணவணி வேண்டுமே. நாம் அப்படி பாடுகின்ற போதே அந்த பத்தினி தெய்வத்தை குறித்து பரவுகின்ற போது நமக்கு திருமணம் வேண்டும், மாமலை விற்பனை நாம் மனம் செய்து கொள்ள வேண்டும் என்பதனை நாம் வேண்டுவோமாக என்று பாடினார். அடுத்து பாடுற்று பத்தினி பெண்டில் பரவி தொழுவாளோர் பைத்தவல் பைம்புணத்து உள்ளாளே. பத்தினி பெண்டிரை பலரும் சேர்ந்து இப்படி பரவி தொழுவாள் அந்த தலைவி ஓர் பைத்தரவல்குள் பைம்புணத்து உள்ளாளே. அவள் அரபு போன்ற இடைப்பகுதியினை உடைய அந்த பெண் நம்முடைய சோலையிலே இருக்கு. பைம்புணத்து உள்ளாளே, நம்முடைய சோலை சூழ்ந்த இந்த சிறுகுடியிலே இருக்கின்றாள். பைத்தரவல் உள் கணவனை வானோர்கள் உய்த்து கொடுத்தும் உரையோ முடியாரே. அந்த வானவர்கள்லாம் கொண்டு வந்து தன்னுடைய கணவனை கொடுத்த அந்த பெண்ணு இங்க இருக்கு. பெண்ணை நாம் இங்கு பார்த்தோம். உய்த்து கொடுத்தும் உரையோ அவரை புகழ்தலும் ஒழியாரே. அந்த கண்ணகியை புகழ்ந்து பாடுதலையும் நீங்க மாட்டார். வாகை வாழ்க்கை அமரர் தொழுதேத்த காண நெருவேங்கை கீழ்வோர் காரிகையே. அதாவது வெற்றி பொருந்திய இந்த வாழ்க்கையை அமரர் தொழுது ஏத்த, ஆக வாழ்க்கை வெற்றியாகிவிட்டது என்பது போல சொல்லப்படுகிறது. காண நெருவேங்கை கீழ்வோர் காரிகையே. காண நெருவெங்கை கீழாள் கணவனோடும் வாகை வாழ்க்கை மறுதரவோ இல்லாளே. அதுதான் அருமை. அதாவது கணவனை பார்த்தா அமரர்கள் அங்கிருந்து கூட்டி வந்தார்கள். மிகப்பெரிய ஊர்தியில் அங்கிருந்து வந்து இவளை மலர் தூவி அடைத்தார்கள். ஆனால் மறுதரவோ இல்லாளே. மறுபடியும் மானுட வாழ்க்கை இல்லை. இவர்கள் தெய்வமாகி போயினரே தவிர
இவர்கள் மறுதரவு ஆகிய மானுட வாழ்க்கையை பெறவில்லை. மறுதரவோ இல்லாளே, மறுதரவு இல்லாளை ஏற்றி நாம் பாட, அதனால தெய்வமாக ஆகிவிட்டார். அவளை நாம் பாட பெருகதில்லம்ம இவ்வூரும் ஓர் பெற்றி, இந்த ஊரும் அந்த சிறப்பை பெறட்டும். பெற்றி உடையதே, பெற்றி உடையதே, பெற்றின்னு நோன்பு. அவளை குறித்து வழிபடுகின்ற இந்த நோன்பை நாம் மேற்கொள்வோமாக. பெற்றி உடையதே, பெற்றி உடையதே, ஒற்றுடி மாதர் கணவன் மனம் காண வெற்றி உடையது. அதனால அப்படியெல்லாம் தொழுதா என்ன ஆகும்? இந்த பெண் தனக்குரிய மலை விற்பனை மனம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்ச்சி நிகழும். ஒற்றுடி மாதர் கணவன் மனங்காண பெற்றி உடையது இவ்வூர் என்று யாம் கொண்டு நிலைவாடி ஆடும் குறவையை, இவ்வாறு குறவையாட கண்டு நம் காதலர் கைவந்தார், நம்முடைய காதலருடைய வழிவந்தவர்கள் ஆனாது உண்டு மகிழ்ந்து ஆனா வைகளும் பாடியர். எல்லாரும் வீரமா உண்டுன்னு வீரமானம் உண்டுன்னு எழுதினார். கள்ளை மகிழ்ச்சியாக உண்டு வைகளும் பாடியர், எல்லாரும் வாழ்க. இல்லெழுதிய இமயத்தோடு ஒல்லி ஆண்ட குடவர் கோவே, ஒல்லிமலை ஆண்ட நம்முடைய சேர அரசர் பெருமானும் வாழ்க. இல்லெழுதிய இமயத்தோடு, இமயத்திலே வில்லை பொறித்த நம்முடைய சேர அரசன், புள்ளியாண்ட சேர அரசன் அவனும் வாழ்க என்று வாழ்த்தி நாம் இந்த குறவையை முடிப்போமாக என்று சொல்லி முடித்த ஒரு பகுதி. இவ்வாறாக இந்த குன்றக்குறவை மிக அழகாக சொல்லப்பட்டது. அதுல இதனுடைய பெரிய சிறப்பு என்னவென்றால், சங்க இலக்கிய மரபு கெடாம வந்த ஒரு தொடர் நிகழ்ச்சியோடு இதுதான். மணிமேகலையில கூட இதை நம்ம பார்க்க முடியாது. மணிமேகலையில அது பௌத்த மத சார்பு பற்றி எழுது அதற்காகவே எழுதப்பட்ட ஒரு காப்பியமாக அது அமைந்து விட்டது. அதுல சமய செய்திகள் மிகுதி. ஆனால் அதே சமயத்துல மணிமேகலைக்கு வேறு சிறப்புகள் உண்டு. என்ன சிறப்புகள் என்றால், எல்லா இடங்களிலும் அவர் என்ன செய்வார்? அருமையான வடமொழி சார்ந்த தத்துவ சொற்களை எல்லாம் தென்மொழியாக தமிழாக மொழிபெயர்ப்பார். 12 நிதானங்களை பற்றியெல்லாம் சொல்லுகிற போது அழகான தமிழ் சொற்களாக ஆக்கி காட்டுவார். சீத்தலை சாத்தனாருக்கு அப்படி ஒரு தமிழ் பற்று உண்டு. ஆகவே இந்த 2 பேரும் புலவர்களுடைய 2 காப்பியங்களை நாம் பார்க்கும்போது, சிலப்பதிகாரம் முழுக்க முழுக்க திணை மரபை தழுவியது, சங்க இலக்கிய மரபை தழுவியது. சங்க இலக்கிய அகப்பாடல்களுடைய மரபெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும், புறப்பாடல் மரபெல்லாம் இன்னுமே பார்க்க போறோம். புறப்பாடல் மரபெல்லாம் இனிமே பார்க்க போறோம். அதனால இவ்வாறு அகம்புறமாக 2ஐயும் தழுவி பாட பெற்ற ஒரு தொடர் நிகழ்ச்சியும் இதுதான். இதுக்கு பிறகு அந்த மரபு மெல்ல மெல்ல அப்படியே மாறி போய்விட்டது. கலிங்கத்து பரணி மாதிரி அளவிறந்த கற்பனைகளை எல்லாம் கொண்ட திணை மரபையெல்லாம் தாண்டி போய்விட்ட அந்த நூல்களை எல்லாம் பிற்காலத்துல நாம பார்க்கிறோம். அதனால இந்த குன்றக்குறவையை பார்ப்போம். அடுத்தபடி மிக இன்றியமையாத ஒரு பகுதியாகிய காட்சி காதையை பார்க்க போவோம். இதுகாரம் கேட்ட அனைவருக்கும் நன்றி சொல்லி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.